ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆல்ரெடி நம்ம இந்த ப்ராஃபிட் ட்ரேட்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ராஃபிட் ட்ரேட்ஸில் நீங்கள் எப்படி ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் போன வீடியோவிலே சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. நிறைய பேர் கேட்ட கேள்வி, இதில் மினிமம் விட்ராவல் அப்படிங்கிறது 11 ரூபா தான். ஓகேங்களா, நீங்கள் எந்த டயத்தில் வேணால் இதில் வித்ராவல் போடலாம். நீங்கள் பெரிய டீம் கொடுப்பீங்க, ரெஃபர்லாம் கொடுப்பீங்க அப்படின்னா இதில் செம்மையாக இன்கம் எடுக்கலாம். ஸோ நீங்கள் பெரிய அளவில் டீம் கொடுக்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கீழே நீங்களே ஒரு ஐடி எக்ஸ்ட்ரா ஒரு ஐடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெஃபர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் 2 ஐடிக்குமே சேர்த்து நல்ல ஒரு இன்கம் வரும். ஓகேங்களா, இல்லை நான் ரெஃபரே பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சும்மாவே வச்சுருந்தாலுமே அது நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு 1 இயருக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த அமௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராஃபிட் ட்ரேடில் யாருக்குமே நஷ்டம் வந்ததில்லை. இவங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் மட்டும் தான் இப்போ நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது, அதெல்லாம் வந்து சொல்லி இப்போதைக்கு நான் குழப்ப விரும்பலை. இப்போதைக்கு எடுக்கிறது வெறும் 360 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இதில் எப்படி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ராஃபிட் ரேட்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு 3 கோடு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்ஷனை இப்போ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபர் லிங்க் இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா இருக்கும். அதாவது உங்களுக்கு 2 ரெஃபர் லிங்க் இருக்கும், ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட்டுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஒருத்தங்களை லெஃப்ட்டில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னொருத்தங்களை ரைட்டில் கொடுங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோஃபில் இன்கமும் இருக்குது. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு கீழே கம்பெனிஸில் ஐடிஸ் வர யாருக்கு கீழே ஐடி ஃபில் ஆகாமல் இருக்கோ அவங்களுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக மெம்பர்ஸ் வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்து அந்த ஆட்டோஃபில் இன்கம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். இன்னும் நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இது வந்து ஆஃப்லைன் மீட்டிங்குமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. கம்பல்சரி நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃபேமிலியோட என்ஜாயும் பண்ணிட்டு வந்துடலாம். ப்ளஸ் நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். ஏற்காடில் 2 நாள் உங்களுக்கு வந்து ரூம் ஸ்டே பண்ணுறதுக்கும் சரி, ஃபுட்டுலேருந்து உங்கள் நீங்கள் மட்டும் தான் போகணுன்னு கிடையாது. உங்கள் ஃபேமிலியில் யாரை வேணால் அழைச்சிட்டு போகலாம். எல்லாருக்குமே அவங்க ஃப்ரீயாகவே எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய மக்கள் நேரில் போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்களுமே போகலாம், போய் பார்த்துட்டு வாங்க. ஜஸ்ட் இதில் நீங்கள் ஒரு ஐடி மட்டும் போட்டுட்டு நீங்கள் டைரெக்டாக போயிட்டு விசிட் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இப்போ நீங்கள் லிங்க் அப்படி தான் எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து லிங்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்துருச்சு. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெக்ஸ்ட்டு உங்களுடைய மெயில் ஐடி, இந்த மெயில் ஐடி உங்கள் மொபைலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மெயில் ஐடி கொடுங்க, ஏன்னா அதுக்கு தான் நம்மளுக்கு ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே அனுப்பிச்சி விடுவாங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபோன் நம்பருமே கரெக்டாக கொடுத்துக்குங்க. ஸ்பான்சர் கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், ஜஸ்ட் இந்த வெரிஃபை அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் கலர் வெரிஃபை அப்படிங்கிறது க்ரீன் கலராக மாறிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களை யார் ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுடைய நேம் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் பொசிஷன் என்னன்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து ஒன்றுமே கிளிக் பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லிங்க்ல வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இது வந்து கேர் பண்ணிக்க வேண்டாம். லெஃப்ட் ரைட்லாம் நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ண வேணாம். அப்படியே நீங்கள் கீழே தள்ளுறீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி இந்தியா அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. இதில் இந்தியாவை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஏரியா பின்கோடு கொடுங்க. நீங்கள் பின்கோடு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தாலுக்கா, டிஸ்ட்ரிக்ட், உங்கள் ஸ்டேட்டு எல்லாமே அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எனபிள் ஆயிரும். ஓகேங்களா, நீங்கள் போயிட்டு டைப் பண்ண வேணாம், பின்கோடு மட்டும் கரெக்டாக கொடுத்த போதும் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் ஷோ ஆயிரும். எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நாம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதாவது உங்களுக்கு கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இப்போ மேலே பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஓடிபி வந்துருச்சு. அந்த ஓடிபி வந்து நீங்கள் வந்து கரெக்டாக போட்டால் போதும். ஓகே, நம்ம ஓடிபி கொடுத்துட்டு கீழே வந்து வெரிஃபை அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாகின் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து லாகின் எப்படி பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் வந்திருக்கும். நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். உங்கள் ஐடி பாஸ்வேர்டு அங்கே தான் அமுச்சு விட்டுருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம அந்த மெயிலை கிளிக் பண்ணுவோம். மெயிலை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு
மெயில் வந்திருக்கும். உங்களுடைய யூசர் ஐடி, உங்க கடவுச்சொல், அதாவது உங்க பாஸ்வேர்டு எல்லாமே இப்படி வந்திருக்கும். இத நீங்க வந்து இந்த பாஸ்வேர்ட வந்து கரெக்ட்டா மார்க் பண்ணிக்கங்க. ஏன்னா, இந்த பாஸ்வேர்ட் குடுத்து தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து லாகின் பண்ணணும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம உள்ள போனதுக்கப்புறம் கூட நம்ம வேற பாஸ்வேர்ட் வந்து மாத்திக்கலாம். ஓகே. இப்ப நீங்க வந்து லாகின் பேஜுக்கு வந்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் குடுத்து, உங்களுக்கு மெயிலுக்கு வந்துச்சுல்ல பாஸ்வேர்ட், அந்த பாஸ்வேர்ட இங்க குடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஜ்ல நான் மறுபடியும் சொல்றேன். பாஸ்வேர்டு வந்து நீங்க கிரியேட் பண்ணக்கூடாது. கம்பெனிலேருந்து ஒரு பாஸ்வேர்டு குடுப்பாங்க. உங்க மெயிலுக்கு வந்திருக்கும். அந்த பாஸ்வேர்ட எடுத்து தான் நீங்க போடணும். ஓகேங்களா? போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அத குடுத்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. மறுபடியும் நீங்க பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, கீழ பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்ட் குடுத்துருக்காங்கல்ல. அத கிளிக் பண்ணி உங்க பாஸ்வேர்ட கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து லாகின் பண்றேன். நெக்ஸ்ட் உள்ள வந்தோனே நம்மளுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். உள்ள வந்தோனே இத நம்ம ஃபில் பண்ணணும். வந்து லாகின் பண்ணியாச்சு. உங்களுடைய ஜெண்டர் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த பிடிசி டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுடைய ஏஜ் குடுத்துங்க. உங்க ஸ்டேட்ட குடுத்துக்கிட்டு, உங்க டிஸ்ட்ரிக்ட், உங்க தாலுகாவ குடுத்துட்டு நீங்க வந்து சப்மிட் குடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம வந்து டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். நம்மளுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் குடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபண்ட் ஆட் பண்ணணும். ஓகேவா? நம்ம சொன்னிருந்தது இதுல மினிமம் ரூ. 360 நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். இப்ப நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நான் ஆட் ஃபண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். நம்மளுக்கு யுபிஐ கேட்வேன்னு சொல்லி குடுத்துருக்காங்கல்ல, அந்த ஆப்ஷன நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இங்க நம்மளுக்கு பேமெண்ட் கேட்வே குடுத்துருக்காங்க. இதுல எது வேணா நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ப்ரொசீட் டூ பேமெண்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்கல்ல, இது 2ல ஏதாச்சும் ஒண்ணு கிளிக் பண்ணிக்கங்க. இப்ப நான் அத கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்டர் அமௌண்ட் அப்படிங்கிறதுல ரூ. 360 நம்ம குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கீழ சப்மிட் பேமெண்ட் அப்படிங்கிறத குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப நான் வந்து பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நம்ம வந்து எதுலேருந்து பேமெண்ட் பண்றதுன்னு கேட்கும். நெட் பேங்கிங், கார்டு, அப்புறம் யுபிஐ குடுத்துருப்பாங்க. இப்ப நான் என்னோட யுபிஐய கிளிக் பண்ணிட்டு நான் என்னோட ஜிபேய கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. நான் வந்து கம்பெனிக்கு பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டேன். ரூ. 360 தான் இன்வெஸ்ட்மெண்ட். பட் ஆனா நான் தெரியாம ரூ. 390 போட்டுட்டேன். அது ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க வந்து சென்ட் பண்றப்ப கரெக்ட்டா 360 மட்டும் பேமெண்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு பேமெண்ட் பண்ண அடுத்த செகண்ட் இந்த மாதிரி தான் பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ நம்ம வந்து பேக் டு ஹோம் அப்படிங்கிறத குடுத்துக்கலாம். ஓகே. இப்போ பாருங்க, நம்மளுடைய இன்கம் வாலெட்ல நம்ம ரீசார்ஜ் பண்ண தொகை வந்து காட்டுது இல்லையா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ரீசார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய இந்த அமௌண்ட்ட வந்து யூடிசி காயினா மாத்தணும். ஓகேங்களா? ஓகே. அது எப்படி பண்றது அப்படிங்கிறத நான் சொல்லி தரேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் கீழ இருக்கிற ஆட் ஃபண்ட் ஆப்ஷனுக்குள்ள போகலாம். இப்ப கீழ பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்வைப் ரெக்வெஸ்ட்ன்னு குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணலாம். இப்ப பாருங்க, நம்மளுடைய ஐஎன்ஆர் ஐஎன்ஆர் அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் ரூபி. ஓகேவா? இந்த இந்தியன் ரூபிய நம்ம யூடிசி வாலெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த வீடியோவ நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தீங்கன்னா, என்னுடைய கைட்னஸ் இல்லாம நீங்களே இந்த வீடியோ பார்த்துட்டு கரெக்ட்டா பண்ணிடலாம். ஓகே. இப்ப நான் என்னுடைய செலக்ட் வாலெட்ட வந்து கிளிக் பண்றேன். இப்ப நம்ம என்ன வாலெட் குடுக்குறோம்? நம்மளுடைய இன்கம் வாலெட் தான் குடுக்க போறோம். ஸோ நம்ம இன்கம் வாலெட்ட வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப நம்முடைய ஐஎன்ஆர் வேல்யூ எவ்வளோ நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நான் வந்து ரூ. 390 போட்டிருக்கேன். நீங்க 360 மட்டும் போட்டா போதும். இப்ப நம்ம போட்டதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க ஸ்வைப் அப்படிங்கிற ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்மளுடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, யூடிசி வேல்யூவா நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆகி குடுத்துருச்சு. ஓகேவா? இப்ப நம்ம வந்து சப்மிட் குடுத்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து என்டர் யுவர் பின். இது நான் கண்டிப்பா சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்ல ஒரு பின் வந்து செட் பண்ணி வைக்கணும். செட் பண்ணதுக்கு அப்புறம் தான், ஏன்னா நம்ம என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த பின் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு 4 டிஜிட் ஒரு பின் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கங்க. ஐஎன்ஆர யூடிசி காயினா மாத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்டே பின் செட் பண்ணி வச்சிருக்கணும். பின் செட் பண்ணி வச்சுட்டு தான் இத நம்ம பண்ணணும். ஓகேவா? பின் வந்து செட் பண்ண மறந்துட்டேன். அதனால எனக்கு வந்து இப்படி காட்டுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூவ மாத்துறதுக்கு முன்னாடி பின்ன வந்து எப்படி செட் பண்றது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், மேல இருக்கிற மெனு ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க இல்லையா? இப்ப நான் அத கிளிக் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு செக்யூரிட்டி பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இப்ப நான் அத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இத கிளிக் பண்ணி நம்மளுடைய 4 டிஜிட்ல ஒரு பின்ன வந்து நீங்க ஃபர்ஸ்ட் செட் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய அமௌண்ட்ட வந்து யூடிசி காயினா மாத்தணும். ஓகேவா? இப்ப நான் வந்து பின்ன வந்து செட் பண்ணிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பின்ன செட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு மேல வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ண நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபி நம்ம எடுத்து போட்டா மட்டும் தான் நம்மளுடைய பின் வந்து ஆக்டிவேஷன் ஆகும். இப்ப நான் வந்து என்னுடைய ஓடிபிய வந்து எடுத்து போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பின் வந்து செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? எனக்கு இங்க பாருங்க, பின் வந்து கரெக்ட்டா செட் பண்ணிட்டேன். இப்ப நாம போயிட்டு அமௌண்ட்ட வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே. நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள வந்த உடனே உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ குடுத்துட்டு, நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பின்ன செட் பண்ணுங்க.
3வது ஆட் ஃபண்ட்ல போயிட்டு கம்பெனிக்கு அமௌண்ட்ட சென்ட் பண்ணுங்க. 4வதா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த ஸ்வைப் ஆப்ஷன் அதாவது நம்மளுடைய ஐஎன்ஆர வந்து யூடிசி காயினா மாத்த போறோம். சேம் நம்ம உள்ள போயிட்டேன். இப்ப நான் செலக்ட் வாலெட்ட இன்கம் வாலெட்டா குடுத்துட்டேன். அமௌண்ட் எவ்வளோ இருக்கு? அந்த அமௌண்ட்ட குடுத்துட்டு பக்கத்துல ஸ்வைப்ப குடுத்துட்டேன். இப்ப வந்து சப்மிட் குடுக்குறேன். இப்ப நம்மளுடைய பின் கேக்குது. உங்களுடைய பின்ன குடுத்துக்கங்க. ஓகே. இப்ப நான் என்னோட பின் குடுத்துட்டு வெரிஃபை அப்படிங்கிறத குடுத்துட்டேன். என்னோட இது வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து காட்டுறேன். ஒன் இப்ப பாருங்க நம்மளுடைய இன்கம் வாலெட்ல உள்ள அமௌண்ட் வந்து இப்போ இல்ல. ஓகே. இப்ப நான் வந்து பேக் வந்துக்கிறேன். இப்ப நம்ம ஹோம் பேஜ் வந்துட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, மெம்பர்ஷிப் ஆக்டிவேஷன் அப்படின்னு இருக்குல்ல, அத நாம கிளிக் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுடைய யூசர் ஐடி குடுக்கணும். ஓகேவா? நம்மளுடைய யூசர் ஐடி குடுத்ததும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம நேம் வந்துரும். கீழ பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேட் மெம்பர் கிளப் அப்படிங்கிற மாரி வந்துரும். இப்ப நம்ம இந்த கிரீன் கலர் ஆக்டிவேட் அப்படிங்கிறத குடுக்கலாம். இந்த இடத்த கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிடுங்க. உங்களுடைய பின் நம்பர் கேட்கும். பின் நம்பர் குடுத்து ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு தான் நம்மளுடைய ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆகும். ஓகேங்களா? நம்மளுடைய யூடிசி வாலெட்ல அமௌண்ட் காட்டும். நம்மளுடைய ஐடி எப்படி ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னு நம்ம பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேட் மெம்பர் கிளப்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்கல்ல ரிப்போர்ட். அத நம்ம கிளிக் பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுடைய ஐடி ஆக்டிவேட்ல இருக்கா, இல்ல பெண்டிங்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பார்த்துக்கலாம். இது எப்ப பார்க்குறதுன்னா, 1 மணி நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம வந்து கரெக்ட்டா கம்பெனிக்கு அமௌண்ட் சென்ட் பண்றது, ஆக்டிவேஷன் பண்றது, நம்மளுடைய அமௌண்ட்ட யூடிசி காயினா மாத்துறது வரையும் பார்த்துட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளுடைய கேஒய்சி வந்து கண்டிப்பா அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? நம்மளுக்கு இங்க ப்ரொஃபைல் குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு, கீழ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கேஒய்சி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த கேஒய்சி கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ நீங்க குடுக்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதுல எப்படி பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிட்டு எப்படி வித்ட்ராவல் குடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய ஹோம் பேஜ்லயே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்கல்ல, அத நம்ம கிளிக் பண்ணலாம். இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மேல ஆட் பேங்க் அப்படிங்கிற மாரி குடுத்துருப்பாங்க. அத கிளிக் பண்ணி உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க. இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம் குடுத்துக்கங்க. உங்களுடைய நிக் நேம் ஏதோ ஒரு நேம் இருந்தா குடுங்க. இல்லாட்டி உங்க நேமே கூட ஷார்ட்டா குடுத்துக்கலாம். உங்க அக்கவுண்ட் நம்பர் குடுத்துட்டு, அதே அக்கவுண்ட் நம்பர் திருப்பியும் குடுத்துட்டு, உங்க ஐஎஃப்எஸ்சி, உங்க பேங்க் நேம் குடுத்துட்டு, உங்களுடைய பிரான்ச் குடுத்து, உங்க டிஸ்ட்ரிக்ட் குடுத்துட்டு, உங்க ஸ்டேட் குடுங்க. கீழ பார்த்தீங்கன்னா, சப்மிட் குடுக்கணும். ஐஎஃப்எஸ்சி மட்டும் நீங்க கரெக்ட்டா குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பேங்க் நேம், உங்க பிரான்ச், உங்க டிஸ்ட்ரிக்ட், உங்க ஸ்டேட் எல்லாமே வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க சப்மிட் குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யூடிசி வாலெட்ல அமௌண்ட் இருக்கு. ஓகேவா? ஓகே. இந்த யூடிசி வாலெட்ல உள்ள அமௌண்ட்ட நம்ம ஐஎன்ஆரா கன்வெர்ட் பண்ணி தான் வித்ட்ராவல் குடுக்கணும். ஓகே. அத எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னா, அது ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். அதுக்கு ஒன் ஸ்டெப் இப்ப நான் வந்து பேக் வந்துட்டேன். ஆட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதுக்குள்ள இப்ப போவோம். இப்ப ரெக்வெஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, அத நம்ம கிளிக் பண்றோம். யூடிசி வாலெட்ல உள்ள அமௌண்ட் வந்து ஐஎன்ஆரா நம்ம மாத்தணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஐஎன்ஆர் டூ யூடிசின்னு இருக்கு. இது நம்மளுக்கு தேவையில்ல. கீழ இருக்கு பாருங்க. யூடிசி இன்டு ஐஎன்ஆர்ன்னு இருக்கு இல்லையா? இதுதான் இப்ப நம்மளுக்கு தேவை. ஸோ இப்ப நம்ம கொஞ்சம் மேல தள்ளிக்கலாம். மேல தள்ளி நம்மளுடைய யூடிசி வேல்யூ எவ்வளவு இருக்கு பாருங்க. மேல பாருங்க. 5.55ன்னு இருக்கு இல்லையா? இப்ப நம்ம அந்த 5.55 இங்க டைப் பண்ணணும். சப்மிட் ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு நான் ஸ்டார்ட்டிங்லயே சொன்ன மாதிரி பின் செட் பண்ணேன் இல்லையா? அந்த பின்ன கரெக்ட்டா குடுத்துருங்க. ஓகே. இப்ப நம்ம யூடிசி வாலெட்ல உள்ள அமௌண்ட்ட ஐஎன்ஆரா நம்ம மாத்திட்டோம். ஓகேவா? இப்ப யூடிசி காயினா ஐஎன்ஆரா மாத்துனதுக்கப்புறம் கண்டிப்பா 1 மணி நேரம் வெயிட் பண்ணணும். ஓகே. இப்ப நம்ம ஸ்டார்ட்டிங்லயே டெபாசிட் பண்ணும்போது, அந்த டெபாசிட்ல உள்ள அமௌண்ட்ட யூடிசி காயினா மாத்துறதுக்கு 1 மணி நேரம் வெயிட் பண்ணேன் இல்லையா? அதே மாரி திருப்பியும் நம்ம யூடிசி காயின ஐஎன்ஆரா மாத்துறதுக்கு மறுபடியும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்ப நம்ம மாத்திட்டோம். அமௌண்ட்ட மாத்திட்டோம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு இன்கம் வாலெட்ல அந்த அமௌண்ட் வந்துரும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பேங்க் டீட்டெயில்ஸ் குடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். சரி ஓகே. நான் 1 மணி நேரம் கழிச்சு நான் வந்து காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு ஆப்ஷனே எனபிள் ஆயிருக்கு பாருங்க. இன்கம் வேலட்ன்னு சொல்லிட்டு. ஓகே. இப்ப இந்த இன்கம் வேலட்ல உள்ளது தான் இப்ப நம்ம வித்ட்ராவல் குடுக்க போறோம். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க நம்மளுடைய இன்கம் வேலட்ல அமௌண்ட் வந்து இருக்கு. இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ல தான் இருக்கு. இப்ப இந்த சூஸ் வேலட்ட கிளிக் பண்ணிக்கலாம். இதுல இன்கம் வேலட்ட கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த யுவர் பேங்க் செலக்ட் யுவர் பேங்க் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் அமௌண்ட் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் நம்ம வித்ட்ராவல் பண்ண போறோமோ அத குடுக்கலாம். நான் வந்து 50 குடுத்துருக்கேன்.
ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, நீங்க இதுல மினிமம் வித்ட்ராவல் குடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 10 புடிச்சுப்பாங்க. ஓகேங்களா? மினிமம் வித்ட்ராவல் ரூ. 11. நீங்க 10,000 வரையும் வித்ட்ராவல் குடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்க வந்து 3 தடவ வித்ட்ராவல் குடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம வித்ட்ராவல் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நான் வந்து பின்ன வந்து குடுத்துட்டேன். ஓகே. இப்ப பாருங்க நம்மளுடைய வித்ட்ராவல் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நம்ம வித்ட்ராவல் குடுத்த அடுத்த செகண்டே நம்மளுக்கு பேங்க்குக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, இன்னுமே நெறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபியூச்சர்ல இன்னும் அப்டேட்ஸ் வருது அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுடைய குரூப்ல நீங்க இருக்கீங்கன்னா, உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன்.